வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டில் செகண்ட் பார்ட். அனிமல்ஸை வந்து எப்படி குரூப் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அனிமல்ஸ் எப்படி குரூப் பண்ணுவோம்? ஹேபிட்டட் அதை வச்சு நம்ம வந்து குரூப் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனிமல்ஸோட ஹேபிட்டட் பற்றி. ஹேபிட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனிமல்ஸோ பிளான்ஸோ எந்த ஆர்கனிசமாக இருந்தாலும் அந்த ஆர்கானிசம் எந்த இடத்துல வாழுது வளருது அப்படிங்கிறத, எந்த இடத்துல அது வந்து வாழுது வளருது அப்படின்னா அந்த இடத்தோட இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹேபிட்டட். அந்த அனிமலோட ஹேபிட்டட் அது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேண்டில் வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேபிட்டட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேண்ட், அந்த வீடு எதோ அதுதான் வந்து நம்மளோட ஹேபிட்டட். ஓகேவா? அதே மாதிரி ஹேபிட்டட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஃபுட், ஷெல்டர், அதுக்கப்புறம் ஃபேவரபிள் கிளைமேட், அந்த உயிரினம் வாழ்கிறதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் வந்து அந்த ஹேபிட்டட் தான் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஹேபிட்டட் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும். இப்போ வந்து லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்டில் வரும் அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்கா? இல்லை, பிளான்ஸும் இருக்குது. அதே மாதிரி சீ எடுத்துக்கிட்டிங்கன்னா சீல அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்கா? இல்லை, பிளான்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரே ஹேபிட்டட்டை வந்து பிளான்ஸும் ஷேர் பண்ணிக்குது, அனிமல்ஸும் ஷேர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் பங்கு, ஹேபிட்டடோட மெயின் பங்கு என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டியை ஷேப் பண்ணுறது. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து டிபெண்ட்டாக இருக்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த பயோடைவர்சிட்டி எங்கேயுமே உடையாமல் வந்து எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த ஹேபிட்டட் தான் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஹேபிட்டட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேபிட்டடில் 2 டைப் இருக்குது. ஒன்று டெரஷியல், இன்னொன்று அக்வாட்டிக். ஸோ டெரஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் எதெல்லாம் லேண்டில் வாழுதோ, டெரஸ் சொல்லுவோம்ல, டெரஸ் அப்படின்னா என்னது? வீட்டோட மொட்டை மாடி. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ டெரஸ் அப்படின்னா லேண்ட். ஓகேவா? டெரஷியல் அப்படின்றது லேண்டில் வாழ்கிற அனிமல்ஸ். ஸோ எந்த அனிமல்ஸ் எல்லாம் லேண்டில் வாழுதோ அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும், லேண்டில் மட்டும்தான் வாழும் அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டெரஷியல் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். எந்த மாதிரி ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், கிராஸ் இருக்கிற இடம், டெசர்ட்டாக இருக்கலாம், மவுண்டனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேண்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் டெரஷியல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டைகர், லயன், பூமா, ஹைனா, இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக். அக்வாட்டிக் அப்படின்னா என்னது? அக்வா அப்படின்னா என்னது? வாட்டர். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ், எந்த அனிமல்ஸ் எல்லாம் தண்ணியில் வாழுதோ, வாட்டரில் இருக்கோ அந்த அனிமல்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அக்வாட்டிக் அனிமல்ஸ்னு சொல்கிறோம். அதோட ஹேபிட்டட் எது? அந்த அக்வாட்டிக் பிளேஸ் தான் அதோட ஹேபிட்டட். ஸோ என்னென்ன அக்வாட்டிக் ரீஜியன்ஸ் எல்லாம் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட், சீ, ரிவர், லேக், இது எல்லாமே வந்து அக்வாட்டிக்கோட ஏரியாஸ். ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு கேட்டகரி, இது ரெண்டுத்துலேயுமே வராத ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ்னால் என்னது? அது நிலத்துலேயும் வாழும், அதே சமயம் தண்ணிலையும் வாழும். ஸோ ரெண்டுமே அதோட ஹேபிட்டடாக இருக்கும். டெரஷியலும் இருக்கும், அக்வாட்டிக்கும் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டையுமே வந்து அதோட ஹேபிட்டடாக வச்சுருக்க அந்த அனிமலோட பேர் ஆம்பிபியன். எக்ஸாம்பிள் என்னது? ஃப்ராக். ஃப்ராக் பார்த்திங்கன்னா தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். கரெக்டாக? டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸ் தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். க்ரோக்கடைல். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஆம்பிபியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அனிமல்ஸோட ஹேபிட்டட் குரூப்பிங் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடாப்டேஷன். அது சில கேட்டகரிஸ் இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடாப்டேஷனுங்கிறது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அது தங்கிறதுக்காக அதுக்கிட்ட, அந்த பர்டிகுலர் அனிமல் கிட்ட சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்போ டெசர்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அதோட தோல் வந்து அந்த குளிரை தாங்கிறதுக்கு, வெயிலை தாங்கிறதுக்கும், நைட்டில் எக்ஸ்ட்ரீம் குளிரை தாங்கிறதுக்கும் அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மண்ணில் நடக்கணும் அப்படின்னா அதோட கால் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆமை பார்த்தீங்கன்னா ஆமை வந்து தண்ணியில் போகிறதுக்கு அதோட கால் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஹேபிட்டடில் வாழ்கிறதுக்கு அதோட உடம்பு வந்து அதில் ஸ்பெஷல் ஃபீச்சரோட ஃபிட்டாக இருக்கும். அந்த பர்டிகுலர் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடாப்டேஷன் இன் கேக்டஸ். ஸோ கேக்டஸ் அப்படிங்கிற கள்ளிச்செடி எங்கே இருக்கும்? ராஜஸ்தானில் இருக்குது. அது வந்து ஒரு டெசர்ட் ரீஜியன். ஸோ டெசர்ட் ரீஜியனில் ராஜஸ்தானில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. டேயில் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் நைட்டில் வந்து ரொம்ப கோல்டாகவும் இருக்கும் ராஜஸ்தான். ஓகேவா? டெசர்ட் அப்படின்னாலே அப்படி தான் இருக்கும். அதனால இந்த கேக்டஸோட அடாப்டேஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து திக் அண்ட் ஃப்ளஷி ஸ்டெம் இருக்குமா. எதுக்கு அப்படின்னா தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சு அது வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அதோட அடாப்டேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். கேக்டஸோட அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியோடர். டியோடர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர்
பிளான்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். அடாப்டேஷன் அண்ட் டியோடருங்கிறது ஒரு பிளான்ட். ஓகேவா? இது எங்கே இருக்குது? ஹிமாலயன் ரீஜியன், ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஹிமாலயன் ரீஜியன்ஸில் இது வந்து இருக்குது. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும், சில சமயம் ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டையும் ஸ்னோஃபாலையும் விட்ரா, அதாவது அங்கே இருந்து அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் டியோடர் பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, அதோட ஷேப் வந்து கோனிக்கல் ஷேப்பாக இருக்கும், பைன் மாதிரி. ஓகேவா? கோனிக்கல் ஷேப்பாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா விண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அந்த விண்டுக்கு ஏற்ற மாதிரி மரம் வந்து இப்படி இப்படி ஆடுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பிரான்ச்சஸ் வந்து ஸ்லோப்பிங்காக இருக்கும், அதாவது இப்படி இருக்கும். அதில் இருக்க பிரான்ச்சஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோப்பிங் பிரான்ச்சாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது மேலே ஸ்னோ விழுந்தால் கூட அது வந்து கீழே விழுந்துடும். அதுக்காக அதோட பிரான்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடாப்டேஷன் அண்ட் டியோடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடாப்டேஷன் அண்ட் ரோடோடென்ட்ரான்ஸ். ரோடோடென்ட்ரான்ஸ் அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் தான். ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல இருக்குது. ஸோ 2 இடத்துலையுமே இதோட அடாப்டேஷன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செடி வந்து வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரோஸ் கூட தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ரோஸும் காஷ்மீரில் இருக்க ரோஸும் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க ரோஸ் வேறு மாதிரி இருக்கும், காஷ்மீரில் இருக்க ரோஸ் வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இப்படி தான் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ரோடோடென்ட்ரான்ஸும் இருக்குது. ஸோ ரோடோடென்ட்ரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீல்கிரிஸ்லேயும் இருக்குது, சிக்கிம்லேயும் இருக்குது. பட் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? நீல்கிரிஸில் இருக்கிறது ஷார்ட்டாக இருக்குது, அதோடய லீஃப் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குமா. ஆனால் அதே சிக்கிமில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடோடென்ட்ரான்ஸ் ரொம்ப டாலாக இருக்கும், லீப் ஸ்ட்ரக்சரும் வேறு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் அதோட அடாப்டேஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக இது இந்த மாதிரி இருக்குது. சிக்கிமில் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்க ரோடோடென்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து பிளான்ஸோட அடாப்டேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில அனிமல்ஸோட அடாப்டேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அனிமலோட அடாப்டேஷன்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்குறது அக்வாட்டிக் அனிமலோட அடாப்டேஷன் பற்றி பார்க்குறோம். ஓகேவா? அக்வாட்டிக் அனிமல்னால் அனிமல் வந்து தண்ணியில் வாழ்கிற அனிமலோட அடாப்டேஷன், எப்படி வந்து அது வந்து அங்கே வாழ முடியுது, அதோட உடம்புல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டீம் லைன் ஷேப்பாக இருக்கும். ஸ்டீம் லைன் அப்படின்னா இப்படி நேர்கோட்டாக இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகிறதுக்காக அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிஷ், எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஃபிஷ் எடுத்துக்கோங்க, குரோக்கடைல் எடுத்துக்கோங்க, எதாக இருந்தாலும் அதோட பாடி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கும். ஸோ ஸ்டீம் லைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட ஸ்கேல்ஸ் பார்த்தீங்க, ஸ்கேல்ஸ்னால் உடம்புல வந்து இப்படி 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 இருக்கும்ல ஃபிஷ்ஷோட உடம்புல, அந்த செதில்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரியாக இருக்கும். மீனை கையில் தொட்டு பார்த்துருக்கீங்களா? வழுன்னு இருக்கும். ஸோ ரொம்ப வழுக்கும், இப்படி வழுப்பாக இருக்கும். அது வந்து ஏன் அப்படின்னா ஈஸியாக தண்ணியில் மூவ் ஆகிறதுக்காக அதோட உடம்புல வந்து ஸ்கேல்ஸ் வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது. அதோட ஃபின்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். டெய்லும் ஃபின்னும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ வால் வந்து இப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. தண்ணியில் இப்போ போயிட்டே இருக்குது, ஒரு டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாட் ஃபின்ஸ் அண்ட் டெய்ல்ஸை வச்சு அது டைரெக்ஷனை ஈஸியாக சேஞ்ச் பண்ணும். அதே சமயம் பாடியை வந்து ஈஸியாக தண்ணியில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அடாப்டேஷன் இன் கேமல். ஸோ கேமலோட அடாப்டேஷன் எடுக்கும்போது கேமல் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து ஹாட் டெசர்ட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து கோல்ட் டெசர்ட்டில் இருக்குது. ஸோ 2த்துலேயும் இருக்கிற கேமலோட அடாப்டேஷன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஹாட், இது வந்து கோல்டு இல்லையா. ஸோ ஹாட்டில் இருக்கிற அடாப்டேஷன் எப்படி இருக்குது, கோல்டில் இருக்க அடாப்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹாட் டெசர்ட் அப்படின்னா ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, கோல்ட் டெசர்ட் அப்படின்னா லடாக் எடுத்துக்கோங்க. ஸோ ஹாட் டெசர்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேமலோட லெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாங் லெக்ஸாக இருக்கும், இது வந்து ஷார்ட் லெக்ஸு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஹூவ்ஸ் வந்து வைடாக இருக்கும். காலில் இருக்கிற அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க தமிழில், அதோட கால் பாதம். ஓகேவா? அது வந்து ரொம்ப வைடாக இருக்கும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மண்ணில் நடக்க முடியும் அப்படின்றதுக்காக அதோட ஹூவ்ஸ் வந்து வைடாக இருக்கும். முதுகில் வந்து ஹம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் இருக்கும். அந்த ஹம்பில் அது என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ தண்ணி இல்லாத ஹாட் இல்லையா, ரொம்ப வெயில் அடிக்கும்போது அது வந்து என்ன பண்ணுன்னா அதில் இருக்க அந்த ஃபுட்டை எடுத்து தான் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஃபுட் இந்த சென்ஸ் அது வந்து ஃபேட்டாக வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்குது அப்படின்றாங்க. அங்கேருந்து தான் அது பாடிக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அது வந்து யூரின் வந்து ரொம்ப கம்மி லெவலில் தான் யூரின் போகும். ஏன் அப்படின்னா அது ஹாட் ரீஜனில் இருக்கிறதுனால தண்ணி அந்த அளவுக்கு அங்கே வந்து இல்லாததுனால யூரின் வந்து ரொம்ப கம்மியாக போகும். அதோட டங்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கும், அதாவது அதோட சாணம்
ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வேர்க்காது, அங்கே இருக்க கேமல்ஸ்க்கு வந்து வேர்க்காது. ஏன் அப்படின்னா அங்கே தண்ணி வந்து இல்லை, கரெக்டாக அதோட பாடியோட ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து தண்ணி நிறைய தேவைப்படாது, குடிக்கிறதுக்கு வந்து அந்த கேமலுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கோல்ட் டெசர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லெக்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மவுண்டன் ரீஜியன்ஸ் ஏறுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக அதோட லெக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஹம்ப் தான் இருக்கும், இதுக்கு வந்து 2 ஹம்ப் இருக்கும். அது ஹம்ப் என்ன ஆகுனா வின்டர் டைமில் வந்து சுருங்கி போயிடுமா, சின்னதாகிடும். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஹம்ப் இருக்கிறதுனால ஃபுட்டு வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸோ ஃபுட்டு வந்து ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாடிக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் வின்டர் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும், ஹெட்டில் இருந்து நெக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் இருக்கும். ஏன் அப்படின்னா வின்டர் டைமில் ரொம்ப குளிரும், அந்த குளிருக்கு வந்து இதமாக இருக்கிறதுக்காக அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லடாக் ரீஜனில் இருக்க கேமல்ஸ் தான் இதோட எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேபிட்டட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அது குறைஞ்சிட்டே வரதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது லாஸ் ஆஃப் ஹேபிட்டட் இல்லாமல் போகிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு ஹேபிட்டட் எப்படி இல்லாமல் போகுது அப்படின்னா யார் அதுக்கு காரணம்னா ஹியூமன்ஸ் தான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. எப்படி ஃபாரஸ்ட்டை கட் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்டில் இருக்க மரத்தெல்லாம் வந்து அழிக்கிறாங்க இல்லையா, அது மூலமாக அந்த பர்டிகுலர் ரீஜியனோட ஹேபிட்டட் வந்து அழியுது. அதாவது அங்கே வாழ்கிற அனிமலுக்கு வந்து மரங்கள் இல்லாமல் போகிறதுனால அந்த பர்டிகுலர் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டே வருது. ஸோ அதுக்கு முக்கிய பங்கு யார் அப்படின்னா ஹியூமன்ஸ் தான். ஸோ அதனால் அது என்னென்னலாம் இழக்குது, வீடு இல்லாமல் போகுது, அதுக்கு சாப்பாடு இல்லாமல் போகுது, சில மற்ற ரிசோர்ஸஸ்கள்லாம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போகுது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிக்கிறதுனால. ஸோ இந்த ஹேபிட்டடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சர்வைவ் ஆகும், அந்த பர்டிகுலர் அனிமல்ஸ் வந்து அந்த ஏரியாவில் சர்வைவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக அழிஞ்சிட்ருக்கிற அனிமல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர், சீட்டா, கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்ருக்கிற அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் அனிமல்ஸை காப்பாற்றுறதுக்காக கவர்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க, ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் டைகரை காப்பாற்றுறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது 1973 இயரில் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெங்கால் டைகரை யாரும் வந்து கொல்லாமல் அதை வந்து வாழ்கிறதுக்கான ஹேபிட்டை உருவாக்கி கொடுத்து அதை பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீட்டாவை வந்து பாதுகாக்கிற அந்த ப்ராஜெக்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட். இது எந்த வருஷம் வந்தது அப்படின்னா 2022 வந்திருக்கு. இதில் வந்து சீட்டாவோட பாப்புலேஷனை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதாவது திரும்ப கொண்டு வரதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். இந்த பர்டிகுலர் அனிமலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, கிரேட் இண்டியன் பஸ்டர்டுங்கிறது பேர்டு. ஓகேவா? இந்த பர்டிகுலர் பேர்டை வந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க சில பர்டிகுலர் ரீஜியன்ஸை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது கிரேட் இண்டியன் பஸ்டர்டுங்கிறது ஒரு பேர்டு. இந்த பேர்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் மகாராஷ்டிரா இந்த பர்டிகுலர் சிட்டிஸில் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து குறிப்பிட்ட ஏரியாஸை ப்ரொடெக்டடாக மாற்றிருக்காங்க. ஸோ தட் அங்கே யாரும் வந்து ஹண்டிங் பண்ணக்கூடாது, யாரும் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஹேபிட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாங்க லாஸ் ஆஃப் ஹேபிட்டட். அப்புறம் அதில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேக்ரெட் க்ரூவ்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சலீம் அலி. இது ரெண்டை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேக்ரெட் க்ரூவ்ஸ் பற்றி. சேக்ரெட் க்ரூவ்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அன்டிஸ்டர்ப்டு பேச்சஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அதாவது யாருமே போய் டிஸ்டர்ப் பண்ணாத, மக்களால், வெளியுலக மக்களால் போய் டிஸ்டர்ப் ஆகாத சில ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்து இருக்குது. அதுதான் நம்ம வந்து சேக்ரெட் க்ரூவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் வந்து ஹோம், அதாவது அது வாழ்கிற இடமா இருக்குது. இங்கே வந்து நிறைய மெடிசினல் பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சேக்ரெட் க்ரூவ்ஸை யார் பாதுகாத்துட்டு வரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள், அதாவது அந்த பர்டிகுலர் மலைவாழ் மக்கள்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் மவுண்டன் ரீஜன்ஸில் வாழ்கிற மலைவாழ் மக்கள் தான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு யாருமே வந்து உள்ளே அலவுட் கிடையாது. அதே மாதிரி யாருமே போய் அனிமல்ஸை ஹார்ம் பண்ணவோ கட் பண்ணவோ, அங்கே வந்து உங்கள் ட்ரீயை வந்து கட் பண்ணவோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து அனுமதி கிடையாது. ஸோ அதனால தான் அது என்னவா
க்ரூவாக இருக்குது. இன்ன வரைக்குமே வந்து சேக்ரெட் க்ரூவாக இருக்குது. சேக்ரெட்னா புனிதமானன்னு அர்த்தம். ஸோ மக்கள் யாரும் வெளி மக்கள் யாரும் போய் அவங்க வந்து அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அது வந்து இன்னுமே புனிதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா சலீம் அலி அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1897. எப்போ இறந்தாருன்னா 1987 இறந்தார். இவர் யார் அப்படின்னா பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட பேர்ட் மேன் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சலீம் அலின்னு சொல்லணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆல் ஓவர் த கண்ட்ரி ட்ராவல் பண்ணி பேர்ட்ஸோட பயோடைவர்சிட்டி அதோட டைவர்சிட்டியை பற்றி படிச்சிருக்கிறாரு. எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன மாதிரி பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற டைவர்சிட்டியை வந்து படிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரெக்கார்டு வந்து எழுதியிருக்காரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா பேர்ட்ஸோட லிஸ்ட் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும், என்ன ரூட் எடுத்து ட்ராவல் பண்ணும். இப்போ அமெரிக்காலேருந்து ஒரு பேர்டு வந்து சவுத் அமெரிக்கா டு நார்த் அமெரிக்கா போகுது அப்படின்னா அங்கேருந்து போகும்போது எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி அந்த பேர்டு வந்து போகும் அப்படிங்கிற ரூட் எழுதியிருக்காரு. பேர்ட்ஸோட ஹேபிட்டட் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஒரு ரெக்கார்டாக வச்சுருக்காரு. ஸோ சில இடத்துல வந்து ஹை டைவர்சிட்டி இருக்குது. பேர்ட்ஸோட ஹை டைவர்சிட்டி வந்து பார்த்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்கிற இடத்த வந்து கன்சர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணவும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அவர் வந்து ப்ரிசர்வ் பண்ண சில சாங்சுரிஸ் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது, பரத்பூரில் இருக்குது, இன்னும் 2-3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாங்சுரிஸை வந்து அவர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் எழுதியிருக்காரு. பேர்ட்ஸ் இந்தியன் சப்கான்டினென்ட், பேர்ட்ஸ் இன் இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிற டைட்டிலில் 10 புக் வந்து ஒரு சீரீஸாக எழுதியிருக்காரு. ஓகேவா? அதுக்காக அவருக்கு வந்து என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பர்டிகுலர் சேவைக்காக அவர் பண்ண இந்த பர்டிகுலர் ப்ரிசர்வேஷன், புக் எழுதினது, ரெக்கார்ட் பண்ணது, இந்த மாதிரி அவர் பண்ண இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்காக அவருக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க சலீம் அலியை பற்றி, இந்த பேர்ட் மேன் ஆஃப் இந்தியாவை பற்றி. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட இந்த லெசன் முடியுது. டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்ட், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.